Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த டுட்டோரியல் வீடியோ பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்டா பார்த்தது வந்து French knots பார்த்து முடிச்சிருக்கோம். அதை நீங்க பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து French knot தான். அதை வந்து எப்படி இன்னும் வேற எப்படி மெத்தட்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போட போறோம். இப்போ நான் காட்ட போற இந்த ஸ்டிட்ச் வந்து நீங்க நெக் லைனுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பெரிய மோட்டிவ்க்கு அவுட்லைனா யூஸ் பண்றதுக்கு இது நல்லா இருக்கும். ஜெனரலா வந்து French knot வந்து அவ்வளவா நம்ம அவுட்லைனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதுல வந்து அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுருக்கோம் இல்லையா? இந்த லைனோட இந்த சைடுல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுவும் எடுத்துட்டு லைனோட இந்த சைடில் இந்த பக்கத்தில் கொஞ்சம் க்ராஸாக ஒரு ஸ்டிச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜரியை வந்து இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்து இன்னொரு க்ராஸ். இந்த மாதிரி ஒரு வி ஷேப் ஃபார்மேஷனில் கொண்டு வரணும். இதை ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி லைனோட ரெண்டு சைட்லேயும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒரு வி ஷேப் ஃபார்மேஷனில் கொண்டு வாங்க. ரொம்ப கேப்பாக இல்லாமல் ஒரு டெப்த் இருக்கணும். அந்த வி வந்து நல்ல ஃபார்மேஷன் அழகாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஜஸ்ட் செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொஞ்சம் கிறிஸ் க்ராஸாக போடுறோம். நம்ம ஜிக்ஸாக் போட்டோம்ல அன்றைக்கி அதே மாதிரி, பட் பேஸ் இல்லாமல் போடுறோம். கொஞ்சம் பெருசாகவும் போடுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு முடிச்சுக்கலாம். இது நீங்கள் டைட் பண்ணல அப்படின்னா வந்து இந்த நூல் தூக்கி தூக்கி வரும். ஸோ லைட்டாக அப்படி அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நூல் தூக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு இல்லையா? இந்த சரியை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் த்ரெட்ஸ் கோர்த்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போது இங்கே ஒரு வி இருக்கு இல்லையா? இந்த வி, இந்த கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல த்ரெட்டு வெளியே எடுக்கலாம். நீடில் வந்து அதே தான், நம்பர் 6 தான் எடுத்திருக்கேன். கேப்போட்டரா நீடில் சொன்னேன்ல, நம்பர் 6. அதிலே வந்து இப்போ இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்துகிட்டு 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் நீடில் மேலே வச்சுட்டு ஒரு நாட் போட்டு இந்த பக்கம் நீடில் உள்ளே போட்டுருங்க. அண்ட் அடுத்த நாட் வந்து இந்த வி. ஸோ இது வந்து ஒரு பார்டர் ஸ்டிச் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லா கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இது ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் இது மாதிரி ஒரு டிசைனிங் வீடியோ தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருப்போம். ஜர்தோசியை வந்து வி ஷேப்பில் போட்டு அதுக்கு இடையில இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருந்தோம். நான் ஆக்சுவலாக அந்த ஐடியா எடுத்தது இந்த மெத்தடில் இருந்து தான். இதை ஜரி போட்டதை பார்த்து தான் நான் அதில் ஜர்தோசி மாற்றி ட்ரை பண்ணேன். ஸோ இதே மாதிரி எல்லா வீக்குள்ளேயும் ஒரு நாட்டு போட்டோம் அப்படின்னா நடுவில் அந்த ஸ்டிச் கோல்டு ஜரியும் தெரியும், சைடில் வந்து இந்த நாட்ஸும் தெரியும். நிறைய நேரம் வந்து நமக்கு ரவுண்ட் பீட்ஸ் வந்து அவ்வளோவா கலர்ஸ் கிடைக்காது. அப்படி ரவுண்ட் பீட்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பெரிய பீடாக வச்சு பெரிய நாட்டாக போட்டு பீட் மாதிரி அழகாக கொண்டு வரலாம். ஸோ இது நீங்கள் டபுள் கலரில் மல்டி கலரில் எப்படி வேணாலும் பண்ணலாம். வெறும் இந்த ஸ்டிச்சு மட்டுமே ஒரு குர்த்தி டாப் யோசிச்சுக்கோங்க. நெக் லைன்லேருந்து இந்த மாதிரி லைனாக போட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு கலர் போட்டிங்கன்னா மல்டி கலராக ஒயிட் டாப்பில் இந்த மாதிரி மல்டி கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா. ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த பார்டர் ஸ்டிச் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நீட்டாக வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய விதமாக அப்ளை பண்ணலாம். நெக் லைனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைனா சுடிதார் டாப்லேருந்து லைனாக நெக்லேருந்து இப்படி ஒரு யூனெக் போட்டிருக்கீங்கன்னா அல்லது லைனாக வர மாதிரி போட்டு இந்த டிசைன் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு பெரிய மோட்டிஃபுக்கு அவுட்லைனாக போடலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து இதே ஃப்ரெஞ்ச் நாட்டே வந்து சம்கியோட சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக நீடில் வந்து நம்பர் 7 சொன்னேன் இல்லையா? நேற்றே டார்னர் நீடில் போட்டிருக்கும், நம்பர் 7 போட்டிருக்கும். நம்பர் 7 இல்லைன்னா 6 கூட எடுத்துக்கலாம். டார்னர் நீடில் போட்டிருக்கும், கொஞ்சம் மெலிசாக இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். நமக்கு இது வழியாக வந்து சீக்வன்ஸ் போகுதான்னு வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இதுக்குள்ளே போய் இந்த ஐ போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வழியாக உள்ளே பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ இப்போது இங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன்ல, இது ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சம்கியை வந்து இதில் இப்படி கோர்த்துக்கணும். கோர்த்து எண்டு வரைக்கும் கிளாத் வரைக்கும் சம்கியை கொண்டு வந்துட்டு இது மேலே நீடில் வச்சு மேலே ஒன்று கீழே ஒரு தடவை போட்டுட்டு சம்கியோட ஹோல்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே மறுபடியும் நீடில் உள்ளே போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா ஒரு சம்கி வச்சு அது மேலே வந்து ஒரு பீட் வச்ச மாதிரி அழகாக இருக்கும். ஓகேவா? இது வந்து அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவே வந்து ரவுண்டாக போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சம்கியை கோர்த்துக்கிறோம்.
சம்கியை கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீடில் மேலே வச்சுட்டு மேலே கீழே அண்ட் சம்கியோட ஹோல் உள்ளேயே மறுபடியும் நீடில் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா டாட்ஸும் ஃபினிஷ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த டாட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதில் நாட் எங்கே போட போகிறோம் அப்படின்னா, நான் நாட் வந்து நேற்றே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், அதே மெத்தடில் தான் நாட் போடணும். பட் எங்கே போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல போட்டால் அந்த த்ரெட் வெளியே தெரியாதோ அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல த்ரெட் எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடில் போட்டு ஒரு 2 தடவை சுற்றிட்டு அப்படியே கீழே இழுத்துடலாம். ஓகேவா. ஸோ இப்படி போட்டால் அந்த த்ரெட் வெளியே தெரியல பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எங்கே போட்டால் மறைவாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அடுத்து வந்து லவங்கம் ஸ்டிச், அதுவும் இன்றைக்கி செஞ்சிடலாம். எப்படி பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ லவங்கம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதையும் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சென்டர் ஃபஸ்ட்டு ஃப்ளவரோட சென்டருக்கு நம்ம இங்கே பண்ணாலும் அதே ஸ்டிச் முதல் செஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு சம்கி போட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். இது போட்டுட்டு இப்போ வந்து லவங்கம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லவங்கம் ஸ்டிச்சில் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஃப்ரெஞ்ச் நாட்லேயே ஒரு சின்ன வேரியேஷன் அவ்வளோதான். இந்த சம்கி முடியுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். நான் இதுக்கும் அதே மாதிரி 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீடில் வந்து அந்த கேப்போட்டோட பெரிய நீடில் யூஸ் பண்ணுறேன். சம்கி யூஸ் பண்ணால் மட்டும் சின்ன நீடில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பெருசு யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி த்ரெட் இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீடில் வந்து மேலே வச்சு மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் நீடில் போடுவோம். இதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த லைன் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனோட எண்டு வரைக்கும் நீடில் போட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்படி பண்ணும்போது இது பண்ணும்போது மறக்காமல் அந்த டைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை டைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து நூல் தூக்காமல் வரும். கரெக்டாக இந்த இடத்துல வரைக்கும் போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன லைன் போட்டு அது மேலே நாட் வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சமையல் யூஸ் பண்ணுற கிராம்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதான் லவங்கம்னு சொல்லுவாங்க, லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இதை, இல்லைன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று, அடுத்து ஆப்போசிட்டில், அதாவது அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வருதுக்கு நான் கோட் போட்டிருக்கேன், ஆனாலும் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நமக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மேலே ஒன்று போட்டுட்டு அடுத்து ஆப்போசிட்டில் இன்னொன்று. இதில் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் அதிகமாக வரும்னா, இந்த நூல் வந்து ரொம்ப தூக்குன மாதிரி வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டைட்டாக பிடிக்கணும்னு சொல்கிறது. ஸோ மறுபடியும் இங்கே ஒரு நாட் போட்டு இந்த இடத்துல இங்கே வரைக்கும் போட்டுட்டு இந்த இப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஹோல்ட் பண்ணுற த்ரெட்டு வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும். லூஸ் விடாமல் போட்டு டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நூல் தூக்காமல் கரெக்டாக வரும் நமக்கு. அடுத்து இந்த எண்டில் ஸோ 4 சைட்ஸும் ஒரு கிராஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில இருக்கிற கேப்பில் போட்டோம் அப்படின்னா வந்து அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நீட்டாக ஈஸியாக வரும் நமக்கு. மறுபடியும் அதே மாதிரி ஹோல்ட். ஸோ லவங்கம் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்டிச்சோட லென்த், இப்போ ஒரு ஃப்ளவருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லென்த் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வேறு மிஸ்டேக் வர்றதுக்கு அவ்வளோவா சான்சஸ் கிடையாது. இது எல்லாமே இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸும் டைம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ அதனால் சார்ஜஸும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். அண்ட் அதை ஹோல்ட் பண்ணுறது தான், அந்த த்ரெட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் கவனமாக பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டிச்சு, இன்னும் கொஞ்சம் லாங்காக பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எடுத்த உடனேயும் எனக்கு இது சரியாக வரல அது சரியாக வரலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக வராது. நிறைய தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்க தான் வந்து பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச்சில் சொல்கிறேன், நான் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் சொல்கிறேன், கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி. இதிலே வந்து நான் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணணும் அப்படின்னா இடையில வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கலாம். ஸோ அதுவும் முடிச்சுட்டு காட்டுறேன். இது ஒரு ஃப்ளவராக ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டோம். நான் இடையில வந்து லாவெண்டர் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போது இதே லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக பண்ண வந்து லீஃப் தான் பண்ணுவோம். ஸோ அந்த லீஃபை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லீஃப் மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். ஒரு திலகம் போட்டு நடுவில் ஒரு கோட் போட்டு அது லீஃப், அவ்வளோதான். அந்த லீஃப் மோட்டிவில் வந்து சென்டர், அதாவது மிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த மிடில் லைன், இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்குது.
ஓகேவா? இந்த சென்டரை விட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக, எக்ஸாக்டாக சென்டர் இல்லாமல் கொஞ்சம் மேலே இந்த இடத்துல த்ரெட் வெளி எடுத்துக்கோங்க. எல்லா லீஃப் ஸ்டிச்சஸ்லையும் அப்படி தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட், இந்த லைனோட மிட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் போல் மேலே எடுத்து பண்ணிங்கன்னா ஷேப் இன்னும் கொஞ்சம் அழகாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் லவங்கம் ஸ்டிச் இந்த டிப் வரைக்கும், இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் விழுந்துடும். அடுத்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் இறக்கிக்கோங்க, ரொம்ப இப்படி கீழே போயிட வேண்டாம், கொஞ்சமாக லைட்டாக இறக்கி க்ராஸாக இந்த லீஃப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி க்ராஸாக இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம், அப்புறம் லெஃப்ட் சைடு முடிக்கலாம். ஒரு ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு த்ரெட்டை எடுக்கிற அளவுக்கு இறக்கிக்கோங்க, அந்த த்ரெட்டோட திக்னஸ் அளவுக்கு இறக்கிக்கோங்க. அப்புறம் அடுத்தது இதே மாதிரி ரைட் சைடு ஃபுல்லாக முடிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டிச்சோட சைஸ் பார்த்துக்கோங்களேன். எல்லா ஸ்டிச்சுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்கும். நமக்கு வந்து கீழே போக போக அதை சின்னதாக்கணும், பெருசாக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரே சைஸில் போடுங்க. அப்போ தான் வந்து லீஃபோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்லாண்ட், இந்த கிராஸ் லைன், கிராஸாக இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சு, இது வந்து மாறவே கூடாது. நிறைய பேருக்கு என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச், இந்த 3 ஸ்டிச் வரைக்கும் கிராஸாக போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுவாங்க. அப்படி ஸ்ட்ரெயிட் ஆகக்கூடாது. ஃபுல்லாக எண்ட் வரைக்குமே வந்து அந்த வி ஷேப்பில் கொண்டு வரணும். கீழே வந்து அந்த வி ஷேப் அழகாக ஃபார்ம் ஆகி வரும். அப்போ தான் வந்து அந்த லீஃபோட ஷேப் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகி நீட்டாக இருக்கும். இங்கே வரைக்கும் முடிச்சிடுங்க. ஸோ ஒரு சைடு லீஃபோட ஒரு சைடு முடிச்சிருக்கோம். இப்போ லீஃபோட இன்னொரு சைடு. இது வந்து நேராக, இதுக்கு நேராக இப்போ ஏற்கனவே ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நேராக, அதுக்கு பக்கத்துலேயே ஆர் அந்த பாயிண்ட்லேயே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. அதே இடத்துல எடுத்துகிட்டு இந்த சைடு அந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப லாங் லைன்ஸ் போடக்கூடாது. ரொம்ப பெரிய லீஃப்லலாம் நீங்கள் லவங்கம் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நடுவில் இருக்கிற நூல் வந்து தூக்கிடும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற லென்த்தில் இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது நல்லா திக்காக இந்த மாதிரி அடப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி போடும்போது. அது மாதிரி ஒரு லீஃபோட மேக்ஸிமம் வந்து 7 இல்லைன்னா 9 லைன்ஸ். நான் லைன்ஸ் சொல்கிறது இது மிடில் லைன் 1 2 3 4 5 6 7 8 9 அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஜாஸ்தி பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரிஜினலான லீஃபோட அழகான ஷேப் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ஒரு சைடு எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அடுத்த சைடும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வென்ஸ் அது ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் லவங்கம் ஸ்டிச் ட்ரை பண்ணியிருக்கோம். லவங்கம் ஸ்டிச்சில் ஃப்ளவரும் பண்ணியிருக்கோம், லீஃபும் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் மோட்டிஃப் என்னங்கிறத சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹோம்ஒர்க் மோட்டிஃபும் போன தடவை நம்ம, அதாவது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கான ஹோம்ஒர்க் மோட்டிஃப் இருக்கும் இல்லையா, அதுவும் இன்றைக்கி நான் ரெடி பண்ணுற இந்த ஹோம்ஒர்க் மோட்டிஃபும் சேர்த்து வந்து நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் நான். இப்படி ஒரு லைன், இது வந்து மிடில் லைன், சைடில் இப்படி ஒரு லைன் அண்ட் இப்படி ஒரு லைன், 3 லைன். இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸோட ஸ்டெம்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லவங்கம் ஸ்டிச் போட்டுக்கலாம். லவங்கம் ஸ்டிச் போட்டு ஒரு ஃப்ளவர், இங்கே அதே மாதிரி லவங்கம் ஸ்டிச் போட்டு இன்னொரு ஃப்ளவர். இப்போ இது வரையும் போது எனக்கு இன்னொரு ஐடியா வருது. என்னென்னா, இப்போது நம்ம லவங்கம் ஸ்டிச் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே தான் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே போட்டிருக்கோம். இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கோல்டு ஜரி வச்சு அவுட்லைன் போட்டுட்டு அந்த அவுட்லைனுக்குள்ளே ஒரு லவங்கம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது இன்னும் கிராண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது அவுட்லைன் ஜரி லைன் போட்டுட்டு, செயின் ஸ்டிச் வச்சு ஜரி லைன் போட்டுட்டு உள்ளுக்க வந்து ஒரு லைன் ஃப்ரெஞ்ச் நாட் லவங்கம் ஸ்டிச் போட்டு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரலாம். மற்ற 2 ஃப்ளவரும் பிளெயினாக வெறும் த்ரெட்டு மட்டும் வச்சு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சைட்ஸில் லீஃபுக்கும் அதே மாதிரி லவங்கம் ஸ்டிச் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக, ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் எடுக்காதீங்க. சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக நிறைய பேருக்கு இதில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து கான்ஃபிடன்ஸ் தான். எனக்கு இது சரியாக வராதோ, நல்லா வரலையோ அப்படின்ற மாதிரியே தோணும் நமக்கு.
ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட்டுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிஃபோட சைஸ் பெருசு பண்ணுறது அண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டிசைன்ஸ் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லைன்ஸில் ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு இது எல்லா ஸ்டெம்முக்கும் வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக் போடலாம். அப்படி இல்லைன்னா இது கூட ட்ரை பண்ணலாம். நம்ம நாட்டட் செயின் ஒன்று போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த லீஃப் அந்த ஃப்ளவருக்கு வந்து எப்பயும் போல் இதுக்கு சொன்ன மாதிரி சரி அவுட்லைன் போட்டுட்டு லவங்கம் ஸ்டிச், இது எல்லாமே வந்து பிளெயின் லவங்கம் ஸ்டிச் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த லீஃபுக்குமே வந்து லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணியே வந்து வெறும் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த போ மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, இந்த போ வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகும், உங்களுக்கு ஜிக்ஸாக் எல்லாம் கிராஸ் ஆகும். ஆர் வேணும்னா நீங்கள் இதை முடிச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. ஃபுல்லாக சரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு கலரில் அந்த மாதிரி மாற்றி கலர் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து இது மாதிரி லைன் மட்டும் போடுங்க. அவுட்லைன் போட்டுட்டு இந்த மாதிரி 3 லைன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா அது போ மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மோட்டிவ் வந்து இன்னும் கிளியராக வரைஞ்சி நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறோம் ப்ளாகில். இன்றைக்கி பண்ண முடியாது. அண்ட் இப்போ ப்ரீவியஸ் ஹோம் ஒர்க்கும் நாளைக்கு காலையில் தான் அப்லோட் ஆகும். ரெண்டுமே வந்து பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.